ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல போன எபிசோட், அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ஜீவா அவருடைய காணொலி போன எபிசோடு தான் பாக்குறோம். போன எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஜீவாவுடைய அப்பா அம்மா யாரு, ஜீவா எந்த ஊர்ல பிறந்தாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, கூட ஒரு தம்பி இருக்காருன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி எதுக்காக அவங்க அப்பாவை கொலை செய்தார் அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருப்போம். 15 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் போதையில வந்து அப்பப்போ போட்டு டார்ச்சர் பண்றது, அம்மாவையும் பையனை டார்ச்சர் பண்றது, கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாக்கி பிளேயர் மகேஷ் என்பவரை தூக்கின்னு காட்டில் வச்சு செம்ம உரிக்கிறாங்க. அந்த கேஸை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி நல்லா இருந்த சஞ்சய், ஜீவா 2 பேரும் நண்பர்கள் தான். குடி போதையில் தேவையில்லாமல் பிரச்சனையாகி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஜீவா சஞ்சய் அடிக்க, சஞ்சய் போய் ஜீவா வீட்டை உடைக்க, அதுக்கப்புறம் ஜீவா ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு சஞ்சய் வீட்டுக்கு போவோம். அங்கே ஒரு 40 பேர் இருக்க. சின்ன நடுவில் இன்வால்வ் ஆகி பிரின்ஸ் லாரன்ற சின்ன நடுவில் இன்வால்வ் ஆகுறாரு. பஞ்சாயத்து பண்ணுறது நம்ம பசங்க விடுங்கன்னு சொல்லி விடாமல் தேவையில்லாமல் போயிட்டு சின்ன ஒரு 20 பேரை கூட்டும் போகிறது. அப்புறம் அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாங்க. விக்கின்றவனை வெட்டுறாங்க. இது வரைக்கும் தான் போன எபிசோட்ல பார்த்தோம். விக்கி வெட்டுறாங்க. விக்கிக்கு ரிப்பீட் சஞ்சய் என்ன கொடுக்குறான்றது அந்த காணொலி. இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அதனால அது காணொலி பார்த்துட்டு வாங்க. அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல சஞ்சய் கூட இருக்கும் விக்கி என்ற விக்னேஷ சின்ன பசங்களும் ஜீவா பசங்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் வச்சு ஓட விட்டு விக்கியை வெட்டிடுறாங்க. விக்கியை வெட்டிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வராங்க. வந்தோடனே சஞ்சய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் டார்கெட் ஜீவா வந்துச்சு, இதுக்கப்புறம் ஜீவா தேவையில்லை, நம்ம வந்து சின்னாவை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சின்ன ரூட் எடுக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாரு, முதல் வேலையா ஒரு ரீல்ஸ் ஒன்று போறாரு. அதாவது எப்படி போறாருன்னா, தேவையில்லாம கிளைய பிடுங்கிறதுக்கு பதிலாக நேரம் மரத்தையே வெட்டிலான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸை போறாரு. அது இவங்களுக்கு புரியுது. அப்பதான் சின்ன ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு ஒன்றை முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா இப்படி ஓடுது. ஜீவாவை போட்டா சின்ன எப்படி நம்மளை போட்டுருவாரு, அதுக்கு டைரக்டா நம்ம சின்னாவே போட்டுடலாம், ஜீவாவை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சின்னாவுக்கு ரூட் எடுக்கிறாரு சஞ்சய். சின்னாவிற்கும் சஞ்சய் ரூட் எடுக்கிறாரு தெரியுது. ஆனா கொஞ்சம் அசால்ட்டா இருக்காரு. இவன் என்ன பண்ற போறான் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் 28, 2022 அன்னைக்கு சின்ன கூட உள்ள ஒரு பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒரு கடலூருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் போனா வேலைக்கு ஆகாது, இவர் கொஞ்சம் ரவுடின்றனால கல்யாண ஃபங்க்ஷன்ல வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் அனுப்பி வைக்கிறார். சரி சரக்கு அடிக்கலாமேட்டு என்ன பண்றாரு, நைட்டு ஒரு பையனை கூட்டின்னு ஒரு 10 மணிக்கு ஒரு பையனை கூப்பிட்டு திருக்கானூர் பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்போ 24 ஹவர்ஸ் சஞ்சய் டீம் இவ்வளவு வாட்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்போ இவர் வீட்டுல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தெரியுது இவர் என்ன நினைச்சு, பின்னாடி இருக்கிற பையன் வந்து முன்னாடி சின்ன ஓட்டர் பின்னாடி ஜீவா தான் உட்காந்து வர நினைச்சு ஃபாலோ பண்ணினே போறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா திருக்கானூர் பெட்ரோல் பங்க் பேக் சைட்ல வச்சு என்ன பண்றாங்க, சுத்து போட்டுறாங்க. சின்னாவை கொடூரமாக வெட்டி கொலை செய்யறாங்க. விஷயம் தெரிந்த எல்லோரும் கடலூர்ல இருந்து சீக்கிரம் ஓடி வராங்க. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா சஞ்சய், திருச்சியை சேர்ந்த ராஜேஷ், விக்னேஷ், ஆகாஷ், அசுரப்பள்ளி, ஸ்ரீராம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை கைது பண்றாங்க போலீஸ்காரங்க. குண்டாஸ் போடுறாங்க. குண்டாசை முடிச்சுட்டு 1 வருஷம் கழித்து நவம்பர் மாதம் 2023 வெளியே வருகிறாங்க. வெளியே வந்தவுடன் பாத்தீங்கன்னா கரெக்டா கார்த்திகை போன 2023 கார்த்திகை தீபம் அன்னைக்கு சஞ்சய் என்ன பண்றாரு, ஜீவாவுக்கு இன்ஸ்டால கால் பண்ணி என்ன பண்றாரு, சின்னாவை கொன்னதும் இல்லாம சின்ன கொன்னதுக்கு எவ்வளவு கோத்துல ஜீவா இருப்பான்றதும் தெரியும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஜீவா விட மாட்டாருன்றதும் தெரியும். அப்ப சஞ்சய்க்கு தெரிஞ்சு போய் நம்மள ரூட் எடுப்பான் ஜீவான்றாலும் என்ன பண்றாரு, அவர் முந்தின்னு என்ன பண்றாரு, உங்க அண்ணன் சின்னாவை எப்படிலாம் வெட்டிக்கிறேன் பாருன்னு சொல்லி திமுறா என்ன பண்றாரு, போட்டோஸ்லாம் இன்ஸ்டால அனுப்புறாரு திமுறா. ஏன்டா அப்ப வந்து ஜீவா கேட்கறா சஞ்சய் கிட்ட, ஏன்டா காலேஜ் படிக்கும் போதுலாம் அண்ணா தான் சொல்லியிருந்தா, காலேஜ்லேயே கெத்தாதான் இருந்தா, இவர் பேர் வச்சு இருந்தா, சின்னவனோட தம்பி தானே சொல்லியிருந்த நீ, ஏன்டா அவங்க எப்படா மனசு வச்சு சின்ன வெட்டுறதுன்னு சொல்லி பேசி ஆர்குமெண்ட் ஆகி மாறி திட்டிக்கிறாங்க. பகை வளருது. மறுபடியும் பாத்தீங்கன்னா சஞ்சய் என்ன பண்றாரு, ஜீவாவை கொலை செய்ய ஒரு 15 பசங்களோட ஜீவா தெருவுக்குள்ள நுழைறாரு. எப்படியும் ஜீவா சின்ன கொலைக்கு தன்னை கொலை செய்து விடுவாருன்றது தெரியும். அதனால என்ன பண்றாரு, சஞ்சய் முந்தி கொண்டு ஜீவாவை கொலை செய்ய வராரு. ஜீவாவும் பாத்தீங்கன்னா எப்படியும் வருவாருன்னு தெரியும்ட்டு 10 பசங்களோட ரெடியா தான் இருக்காரு. சஞ்சய் டீம் வந்தவுடன் பாத்தீங்கன்னா ஜீவா டீம் இறங்கி ஏடாகூடமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சய் டீம்ல இருந்து எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட வண்டி என்ன பண்ணுது, விட்டுட்டு போயிடாரு, மாட்டிக்குது. வண்டியை அடிச்சு நொறுக்கி என்ன பண்றாரு, எடுத்துக்கிட்டாரு. ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, கார்த்திகை தீபம்னால அழகா தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி சின்னாவை கொலை செய்த சஞ்சய் என்ன பண்றாரு, வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. கரெக்டா தமிழ் யூனிவர்சிட்டி போலீஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனுக்கு 2 பேரும் மாறி ஊர்ல இருந்தாங்கன்னா மாறி விட்டு சாவானுங்க. அதனால 2 பேரையும் பிடிச்சி என்ன ஒரு புட்டப்பட்டு உள்ள சொல்லி என்ன பண்றாங்க, 2 பேரையும் தேடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜீவா மும்முரமா தேடுறாங்க. ஜீவா என்ன பண்றாரு, சஞ்சயை தேடிட்டு சஞ்சய் வண்டியிலேயே சுத்தி நிற்கிறாரு. கரெக்டா சுத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வல்லம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ஸ்பெஷல் டீம் லாக் பண்றாங்க. புடிச்சுன்னு போயிட்டு என்ன பண்றாங்க, ஆர்ம்ஸ் ஆக்டை போடுறாங்க. ஆர்ம்ஸ் ஆக்டை போட்டு புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே ஸ்பெஷல் டீம் அப்ஸ்கான்ல இருக்காரு சஞ்சய். எங்க இருக்காருன்னா திருப்பூர் அவினாசி ரோட்ல இருக்காரு. அங்க வச்சு தூக்கிடுறாங்க.
பிடிச்சி என்ன பண்றாங்க, எப்படி பார்த்தாலும் 2 வருஷம் உள்ள இருக்கட்டும், வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பவுடர் கேஸ் போடுறாங்க, போதை மருந்து வச்சிருந்த மாதிரி போட்டு என்ன பண்றாங்க, திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. இன்று வரை சஞ்சய் வந்து திருச்சி மத்திய சிறையில் தான் இருக்கார். ஜீவா வந்து ஒரு 27 நாள்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2024 சஞ்சயின் அப்பா என்ன பண்றாரு, சொர்க்கம் பார் அப்படின்ற ஒரு பார்ல போயிட்டு சரக்கு அடிக்கும்போது ரொம்ப திமிரா நம்புறா, நான் யார் தெரியுமா, என் பையன் யார் தெரியுமா, சின்னாவையே கொலை செய்தவன் தான் என் பையன் சொல்லி தனாவட்டா பேசுறாரு. சின்ன பசங்க அங்க இருக்கிறாங்க, உங்க அப்பா வச்சு ஓட விட்டுறாங்க. சஞ்சய்க்கு அதுக்கு மேட்ரு போகுது. கரெக்டா இந்த மாதிரி உங்க அப்பாவெல்லாம் ஆச்சு ஓட விட்டாங்கன்னு, நான் எப்படி சிறையில இருந்து வரது ரொம்ப நாள் அவன் பெயில் கிடைக்காது, பவுடர் கேஸ்னால பெயில் கிடைக்காது, நான் உள்ள இருந்த ரூட் கொடுக்குறேன் நீங்க பண்றேன் நான் சொல்லி என்ன பண்றாரு, ஸ்ரீராம் பாய் 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஜீவாவை நீங்க காலி பண்றீங்கன்னு சொல்லி உள்ள இருந்தே சொல்றாரு. ஜீவா ஊரெல்லாம் தேடுறாங்க, ஜீவா இல்ல ஊர்ல அப்ஸ்காண்டு. அப்ப என்ன பண்ணா ஜீவா வருவார்னு யோசிக்கிறாங்க. அப்ப கேஸ்காரனை கை வச்சா ஜீவா கம்பல்சரி வருவாரு. அப்ப அவன் கேஸ்காரன் மேல கையவை தூக்கவனவ நேரம் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா கொலையில இருந்த ஆகாஷ் ஏத்ரி அவர் என்ன பண்றாரு, நேரம் அவங்க வீட்டுல போயிட்டு கத்தி வச்சு பயங்கரமா குத்துறாங்க டோரையை. அவங்க அப்பா ஹெட் மாஸ்டர் வீடு சுத்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காரு. சிசிடிவில பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஸ்ரீராம் பசங்க தான் வந்துருக்கானுங்க, எல்லாம் சஞ்சயோட பசங்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். வெளியவே வரல. அசிங்கசியமா திட்டிட்டு எங்கடா அவன் ஜீவா எங்கடா நீ எங்கடா அந்த மோனை இந்த மோனு சொல்லி அசிங்கசியமா திட்டிட்டு லாஸ்டா இவங்க போயிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் பார்த்துட்டாங்க, ஸ்ரீராம் தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அப்போ இந்த மேட்டர் என்ன பண்றாரு, ஆகாஷ் என்ன பண்றாரு, சொல்றாரு ஜீவா கிட்ட, ஜீவா இந்த மாதிரி உன்னை தேடின்னு வந்தாங்க, இந்த மாதிரி கத்தியை வச்சு கொத்தி நைட் ஒரு குளமேட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க, அசிங்கமா பேசிட்டு எங்க அப்பாவும் பயங்கரமா போச்சு கத்தனாரன்னு சொல்லவே ஜீவா என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் பொறுத்து தான் வேலைக்கு ஆகாது, அண்ணன் வந்து ஏற்கனவே சின்ன சாவுக்கு நம்ம எதுவுமே பண்ணல, ஏதாவது பண்ணணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவன் எப்படியே வஜையில இருந்து வரது லேட் ஆகும், இவனை கதையை அப்புறம் மாத்தலாம், ஸ்ரீராம தூக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீராமும் சின்ன கேஸ்லாம் உண்டு. சின்னாவுடைய சாவுக்கு பதிலடியாக ஸ்ரீராம தூக்கலான்னு முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சின்ன இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட அவருடைய கலரை போய் பார்க்கல. ஏன்னா சபதம் எடுத்திருக்காரு ஜீவா, நான் கலரை வந்து பார்க்கணும், ஏன்னா ஒரு சின்ன பர்த்டே கூட பாத்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்ட போலீஸ்காரங்க உள்ள, நான் பெரிய தியாகியா அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் அடிச்சு வச்சிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் என்ன சொல்லிட்டாரு, சபதம் எடுத்துட்டார் ஜீவா, அவரோட கேஸ் சம்பந்தப்பட்ட யாருன்னா ஒருத்தரை பழிக்கு பழி வாங்காம நான் அவரை போய் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி அவர் பிள்ளையோட அவர் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அவன் பையனுடைய பர்த்டேவும் அந்த அளவுக்கு இதாக கொண்டாடல, வேண்டாம் சின்ன இறந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல, இன்னும் ஒண்ணுமே பண்ணல, அதனால நம்ம எது பர்த்டே கூட கொண்டாட வேணாம்னு சொல்லி அப்படியே ஒதுங்கி இருந்தார். அடுத்து இப்ப என்ன பண்றாங்க, ஸ்ரீராமுக்கு ரூட் எடுக்கிறாங்க. 2-3 நாளா ஏழை ஸ்ரீராமுக்கு ரூட் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, ஸ்ரீராம் வந்து வீட்டுல ஆகாஷ் வீட்டுல கொத்திட்டு போனது, இன்னொரு பக்கம் ஸ்ரீராமுக்கு சின்னாவோட கேஸ்ல இருக்குது, கேஸ்ல அவரும் ஒரு அக்யூஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, சின்ன ஏன்டா இப்படி கொண்டீங்கன்னு பேசும்போது தெனாவட்டா பேசிக்கிறாரு ஸ்ரீராம். அப்ப ஜீவா கோர்ட்லயே வச்சு ஸ்ரீராம் அடிச்சுக்கிறாரு. ஸ்ரீராம் உடனே போன போட்டு என்ன ஜீவா கொண்டுருவான் பொழுது எல்லாம் உடனே வாங்கன்னு சொல்லி பெரிய அலப்புறலாம் பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே காண்ட சேர்த்து வச்சு என்ன பண்றாங்க, ஸ்ரீராம போட்டலான்னு முடிவு பண்றாங்க. ஸ்ரீராம் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா மங்களபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல ஜிகிர்தண்டா ஒரு கடையில வேலை செய்யறாரு. கரெக்டா 8/7/2024 இந்த மாசம் தான். அன்று பாத்தீங்கன்னா இரவு ஒரு 8:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வெளியே வராரு. நைட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஸ்ரீராம பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஓடுறாரு, ஓட விரட்டி கொடூரமா அந்த வெறித்தனமா என்ன பண்றாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஜீவா, தனுஷ், ஆயிஷா, டேனியல் மற்றும் 2 பேர் மீது மருத்துவ கல்லூரி போலீசார் கொலை வழக்கு பதியப்படுறாங்க. தஞ்சாவூர் கோர்ட்ல ஆஜராகும் போது என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற புது சட்டத்துக்கு டக்குலாம் உள்ள போக முடியாது இல்லையா, ஸ்டேஷன் ஆஜர்லாம் ஆக முடியாது. இவங்க பிடிச்ச மாதிரி ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, கணக்கு காமிச்சு ஜீவாவையும் தனுஷையும் இருவரையும் காலை உடைச்சிடறாங்க. காலை உடைச்சி புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்படுறாங்க. குண்டாஸ் போடப்படுது. இப்ப எல்லாம் குண்டாஸ்ல இப்போ புதுக்கோட்டை சிறையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த டீம் இங்க இருக்கு, சஞ்சய் டீம் அங்க இருக்கு. இந்த ஸ்டோரி மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி இந்த நண்பர்கள் ஒரே ஏரியால சின்ன வயசுல இருந்து முகத்தை பார்த்த நண்பர்கள் இந்த ரவுடிசம்னு வந்தோம்னா கத்தி இந்த சின்ன வயசுல தெரியல அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கு நாளை பின்னன்னு வந்த உடனே நம்ம பெரிய ஆளான ஊர்ல நான் தான் பெரிய ரவுடி, எல்லாரும் நம்மளை பார்த்தா பயப்படணும், நம்மளுக்கு எல்லாரும் மாமூல் கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இந்த வயசுல அவங்களுக்கு தோணுது. இந்த வயசுல அவனுக்கு தோணுனாலதான் நல்ல நண்பர்கள் சாதாரண ஒரு தண்ணி அடிச்சு சாதாரண பிரச்சனை எவ்வளவு வாட்டி வயசு சாப்பிட பிரச்சனை தான் ஒரு அடுத்த நாள் பார்த்தா வா மச்சான் போ மச்சான் எவ்வளவு பேர் இருக்காங்க, போயிட்டு ஒரு தம்ம அடிச்சுட்டு போலாம் மச்சான் முடிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. இவங்க தேவையில்லாம அதையே பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்க வீட்டை இவன் உடைக்கிறது, இவர் போய் அவங்கள அடிக்கிறது, அவர் வண்டி இவர் உடைக்கிறது, வந்துட்டு சின்னவன் கொலை பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அராஜகமான ஒரு செயல்னு பாத்துங்க இந்த வயசுல. இப்ப பாருங்க, அப்ப உன் பவரை நீ காமிச்சல ரவுடிசம்னு காவல்துறை அவருக்கு அவங்க பவரை காட்டோம்ல, தூக்கி வச்சுட்டாங்கல்ல பவுடர் கேஸ்ல. ஜாமீன் கிடைக்குமா பவுடர் கேஸ்? என்னைக்கு ஜாமீன் கிடைச்சு நீங்க என்னைக்கு வெளியே வந்து சொல்லுங்க. இது இந்த கமர்ஷியல் கேஸ்னும் போது கேஸ் முடிகிற வரைக்கும் உள்ளே தான் இருக்கணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷமோ 5 வருஷமோ தண்டனை ஆச்சுன்னா அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே போட வேண்டியதான். மதுரையில வெள்ளக்காளி கேஸும் அப்படிதான், சபாரத்ன கேஸும் அப்படிதான் ஆச்சு. எவ்வளவு பெரிய ரவுடிங்க அவங்கள யோசிச்சு பாருங்க. அசால்ட்டா போலீஸ்காரன் நினைச்சானா கமர்ஷியல் 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ போட்டு 100 கிலோ போட்டு உள்ள தள்ள வேண்டியது 10 வருஷம் ஜெயில் தண்டனை. 2 பேருமே தண்டனை தான் இருக்காங்க. பண்ண கூட்டத்துக்கு எதுக்குமே தண்டனை அடைய முடியல. அப்போ எப்படி இருந்தாலும் வெளியே இருக்க முடியாது. போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் கேஸ் தான் போடுவாங்க. போட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக்ல கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து கொடுத்து உள்ள தள்ளுவாங்க. இதுதான் நடக்குது.
அதனால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். எப்படி இருந்த ஒரு நண்பர்கள் ஊர்ல எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல, இன்னைக்கு வெட்டு குத்துன்னு ஒரே ஊருக்குள்ள போக முடியாம, பிள்ளைகளை பார்க்க முடியாம, அம்மா அப்பாக்களை பார்க்க முடியாம, நல்ல விஷயத்துக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாம, எல்லாம் இப்ப பாருங்க சம்மந்தம் இல்லாம உட்காந்துக்கிறாங்க உள்ள. இது வாழ்க்கையா சொல்லுங்க. அழகா ஒய்ஃப் குழந்தை வேலைக்கு போனோமா, என்ஜாய் பண்ணோமா, ஒரு நாள் சினிமாவுக்கு போனோமா, ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனோமா, ஒரு நாள் வெளியே பீச்சுக்கு போனோமா சொல்லி ஜாலியாக தோணிய வயசுல தேவையில்லாம ரவுடிசம்ன்றது கதையை எடுத்து இன்னைக்கு வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு பாருங்க. தயவு செய்து ரவுடிசம் வேணாடுறதுக்காக தான் நம்ம காணொலி போடுறோம். அதே ஊர்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்கெல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு சின்னாண்டு ஒரு உயிர் போயிடுச்சு, ஸ்ரீராம்ன்ற ஒரு உயிர் போயிடுச்சு. இதோட நிறுத்தட்டும். இதுக்கப்புறமாச்சும் பகையை வளர்க்காதீங்கிறதுக்கான காணொலி. இவ்வளவுதான் நம்ம ஜீவா பத்தி காணொலி. இவர் மீது பாத்தீங்கன்னா 2 கொலை வழக்கு, 7க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, 5 அடிதடி, புட்டப்பு 10க்கு மேலன்னு சொல்லி 25 வழக்குகள் மேல இருக்கு. ஒரு முறை பாத்ரூம்ல வழிக்கு ஊந்துட்டு இருக்கிறாரு, காலை ஒசுக்கிறாங்க. குண்டாஸ் எதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் தஞ்சாவூர் ஜீவா பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.